திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 17ஆவதா மாணிக்கம் விற்றலையும் 18ஆவதா வருணனின் கடலை வற்ற செய்தலையும் பற்றி பார்க்கலாமா? இப்போ மாணிக்கம் விற்றல் பற்றி பார்ப்போம். பாண்டிய நாட்டு மன்னனான வீரபாண்டியனுக்கு காம கிழத்தியர் பலர் இருந்தாங்க. அவங்களுக்கும் பல புதல்வர்கள் இருந்தாங்க. ஆனால் வீரபாண்டியனுடைய பட்டத்து அரசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அஷ்டமி, சதுர்த்தி, அப்புறம் சோமவார விரதம் இதெல்லாம் இருந்ததுனால பட்டத்து அரசியும் கருவுற்றாங்க. அவங்களுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இதை மதுராபுரியே விசேஷமாக கொண்டாடுறாங்க. அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா விசேஷங்களையும் செஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லா கலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு நாள் வீரபாண்டிய மகாராஜா காட்டுக்கு போய் வேட்டையாடும்போது அங்கே ஒரு புலி வந்து அந்த வீரபாண்டியனை கொன்னுடுச்சு. வீரபாண்டிய ராஜாவுடைய மரணம் மதுராபுரியை மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் ரொம்ப வருத்தத்தை தான் கொடுத்துச்சு. எல்லாரும் சோகமாக இருக்கிற அந்த சமயத்தில் இதுதான் சமயம்னு காம கிழத்தியருடைய புதல்வர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யானை, குதிரை, பொன், பொருள், நவமணி என எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு முடியே போயிடுறாங்க. அப்புறம் அமைச்சர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வீரபாண்டிய ராஜாவுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு இளவரசனுக்கு உண்மை முடிசூட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு நாளும் குறிக்கிறாங்க. சரி, நம்ம போய் கருவூலத்தில் போய் அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வரலாம் ராஜாவுக்கு முடிசூட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருவூலத்தை திறந்து பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் காணாமல் போயிடுச்சு. சரி இதெல்லாம் அந்த காம கிழத்தியரோட பசங்க பண்ண வேலையாக தான் இருக்கும். சரி, இதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ இளவரசனுக்கு முடிசூட்டுறதுக்கு கிரீடம் வேணும். கிரீடம் தயாரிக்கணும்னா நவரத்ன மணிகள் எல்லாமே வேணும். இப்போ இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, எல்லாரும் கோயிலுக்கு போய் இறைவன் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ சோமசுந்தர பெருமானே ஒரு ரத்ன வியாபாரி மாதிரி மாறி கோயிலோட வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அவரோட தோளில் வந்து ரத்தன மணிகள் அடங்கிய மூட்டையும் ஒன்று இருந்துச்சு. அந்த கோயில் வாசலில் இருந்த அமைச்சர்களை பார்த்து ரத்ன வியாபாரியாக இருந்த சிவபெருமான் கேட்குறாரு, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அதுக்கு அமைச்சர்களும் நடந்ததெல்லாம் சொல்லி, இப்போ எங்கள் இளவரசருக்கு நாங்கள் முடிசூட்டணும்னா கிரீடம் வேணும், கிரீடம் தயாரிக்கணும்னா எங்களுக்கு நவமணிகள் வேணும் அப்படின்னு அவங்க நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. உடனே வைர வியாபாரியாக வந்த சொக்கநாத பெருமானும், இதுக்கா நீங்கள் கவலைப்படுறீங்க, முதல்ல கவலையை விடுங்க, என்கிட்ட 9 வகையான ரத்தினம் இருக்குது, அவை அனைத்துமே 16 கோடி பொன் விலை போகும், இதோ மாணிக்கத்தை காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரத்தின வியாபாரி வந்து தரையில் ஒரு கருப்பு கம்பளியை வந்து விரிச்சாரு. அந்த கம்பளி மேலே நடுவில் ஒரு மாணிக்க கல்லை வச்சு அதை சுற்றி 8 வகையான கல்லையும் வைக்கிறாரு. இதை பார்த்த அமைச்சர்கள் எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்கும் போதே மாணிக்க வியாபாரியாக வந்த சிவபெருமான் சொல்கிறாரு, இது எல்லாமே வலன் அப்படிங்கிற ஒரு அரக்கனுடைய உடல் பாகங்கள் அப்படின்னு சொன்னதுமே அமைச்சர்கள் எல்லாம், என்னது வலன் அரக்கனுடைய உடல் பாகங்களா, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ரத்ன வியாபாரியாக வந்த சிவபெருமானும் அமைச்சர்களை பார்த்து, அமைச்சர் பெருமக்களே, வலன் அப்படிங்கிறவங்க அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் சிவபெருமான் மேலே தீராத பக்தி வச்சிருந்த ஒரு சிவபக்தன். அவன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தானா, அவனோட பக்தியை மெச்சின சிவபெருமானும் வலன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வலன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போரில் வந்து இறந்து போகக்கூடாது, அப்படி நான் எதேர்ச்சியாக இறந்தாலும் என் உடல் வந்து அனைத்தும் எல்லாரும் விரும்புகிற நவரத்னங்களாக மாறணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு வரமும் கொடுத்துறாரு. சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கின அந்த வலன் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நொடியே தேவர் உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற இந்திரனோட போரிட்டு அவனை வெற்றியும் பெற்றாங்களா. தோற்ற இந்திரனும் வலனுக்கு பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆனால் அசுரனான வலனை வேற வழியில் தான் நம்ம கொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்திரன் வந்து திரும்பவும் அவங்களுடைய வாகனமான ஐராவதத்தின் மேலே ஏறி வந்து வலன் அரக்கனை பார்த்து, வலனே, நீ வந்து எவ்வளோ பெரிய வீரனாக இருக்க, உன்னுடைய வீரத்தை நான் அப்படியே வியந்து பார்க்குறேன், அதனால் உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, அதை நான் தரேன் அப்படின்னு இந்திரன் கேட்ட உடனே
அப்போ அப்படியே வலன் கொஞ்சம் அப்படியே கர்வமாக, அதுக்கு தான் கர்வப்படக்கூடாது அப்படிங்கிறது, அவருக்கு ஆணவம் வந்துருச்சு. என்னது, நீங்கள் எனக்கு வரம் தரீங்களா? சிவபெருமான்கிட்டே வர வாங்கினா எனக்கு நீங்கள் வரம் தரீங்களா? வேணும்னா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு கர்வமாக சொல்கிறாரு. இதுக்கு தான் ஆணவம் இருக்கக்கூடாதுங்கிறது. இதைத்தானே எதிர்பார்த்தாரு இந்திரனும். இதுதான் சமயம்னு உடனே அவர் என்ன வரம் கேட்டார் தெரியுமா? வெள்ளியங்கிரி மலையில் யாகம் பண்ண போகிறேன், அப்போ யாக பசுவா நீங்கள் உருமாறி வரணும்னு கேட்டுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே வலன் அரக்கன் கொஞ்சம் கூட கஷ்டப்படவே இல்லை. இந்திரா, நீ என்னுடைய பகைவனே அல்ல, நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க. நான் யாக பசுவாக மாறினா யாகத்தில் பலியாகும் என்ன தேவர்களே சாப்பிடுவாங்க. இதை விட வேறு பேர் எனக்கு என்ன வேணும்? அப்புறம் இதனால் எனக்கு பேரும் புகழும் ஒரு சேர கிடைக்கும். அதனால் நீ சொன்ன மாதிரி நான் யாக பசுவாக உருமாறி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போய் அவங்களோட பையனுக்கு அசுரகுல தலைவனாக பட்டம் சூட்டிட்டு அவரும் சர்வ லட்சணங்களும் கூடிய பசுவாக உருமாறி இந்திரனுடைய யாகசாலையில் நிற்கிறாரு. யாகமும் சிறப்பாக நடந்தது. பலியிடப்பட்ட அப்பசுவின் இறைப்பையினை வஜ்ராயுதத்தால் கிழித்து எடுத்து யாகத்தீயில் ஆகுதியாக இந்திரன் இட்டார். இந்திரனுடைய சூழ்ச்சி சிறப்பாக நடந்துருச்சு. யாக பசுவாக உயிர் கொடுத்த அரக்கனின் இரத்தமே மாணிக்கமானது. அவனுடைய பற்கள் முத்துகளாகவும், முடி வைடூரியங்களாகவும், எலும்பு வைரமாகவும், கொழுப்பு கோமேதமாகவும், தசை பவளமாகவும், கண்கள் இரண்டும் நீலக்கற்களாகவும், கோழை புஷ்பராகமாகவும் மாறின. நவரத்ன மணிகள் அனைத்தும் இறைவன் சிவபெருமானுக்கே உரியது அப்படின்னு சொல்கிறாங்களா? அது மட்டும் இல்லாமல் ரத்ன வியாபாரி அமைச்சர்கிட்ட நவரத்னங்கள் தோன்றும் இடங்களையும் அவற்றின் நிறங்களையும் இனங்களையும் அப்புறம் தெய்வங்களையும் அவற்றின் பிரகாசத்தை பற்றியும் சொன்னாங்க. நல்ல ரத்தினங்களை உடம்பில் அணிந்து கொண்டால் கிடைத்திடும் நற்பலன்களையும் ரத்ன வியாபாரியை விளக்கமாக சொன்னாங்க. வடதிசை நோக்கி அமர்ந்த ரத்ன வியாபாரி நவரத்னங்களுக்கு பூஜை செய்து அந்த மணிகளை எடுத்து சொக்கநாதரை வணங்கி இளவரசனுக்கு எண்ணற்ற ஆயுதமும் ஐஸ்வர்யம் ஓங்குக அப்படின்னு வாழ்த்தி அது எல்லாத்தையும் இளவரசன்கிட்ட கொடுத்தாங்க. சொக்கநாத பெருமானை வணங்கிய இளவரசன் ரத்ன வியாபாரியிடமிருந்து 2 கையாலையும் நவரத்னத்தை வாங்கிட்டாரு. அப்போ அந்த வைர வியாபாரியும் அமைச்சர்களை பார்த்து, நீங்கள் இந்த நவரத்னத்தை கொண்டு புதிதாக ஒரு கிரீடம் செஞ்சு இளவரசனுக்கு சூட்டி அபிஷேக பாண்டியன்னு பேரும் வச்சு மன்னராக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அமைச்சர்களும் அவங்க வாங்கின நவரத்னத்துக்கு காசு கொடுக்கணும்ல, அப்போ காசு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த நவரத்ன வியாபாரியை காணும். எல்லாரும் அவரை தேடும்போது அந்த ரத்ன வியாபாரி அன்னை உமையம்மையுடன் ரிஷப வாகனத்தில் கோவிலுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு, ரத்ன வியாபாரியாக நமக்கு அருள் செய்தவர் சொக்கநாத பெருமானே அப்படின்னு உணர்ந்து எல்லாரும் கோயிலுக்குள்ளே போய் அம்மையப்பரை பணிந்து வணங்கினர். இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த நவரத்ன மணிகளை வச்சு அழகாக ஒரு கிரீடத்தை செஞ்சு ஒரு நல்ல நாளில் முடிசூட்டு விழாவும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த முடிசூட்டு விழாவில் அபிஷேக பாண்டியன்னு இளவரசனுக்கு பேரும் வச்சு பட்டாபிஷேகமும் செய்து முடிக்கிறாங்க. மன்னராக முடிசூட்டி கொண்ட அபிஷேக பாண்டியனும் அவரை எதிர்த்து வந்த பகைவர்களை எல்லாம் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடினது மட்டும் இல்லாமல் அவரோட கருணையினால் உலகினை நீதி நெறி வழுவாது ஆட்சி புரிந்து வந்தார். அது மட்டும் இல்லை, அரண்மனை பொக்கிஷத்தில் இருந்த வீரபாண்டியன் காம கிழத்தியர்களின் புதல்வர்களால் திருடப்பெற்ற பொன் பொருளை எல்லாம் மீட்டதுடன் அவங்களுக்கு உரிய தண்டனையும் கொடுத்தார். திருச்சிற்றம்பலம். வருணனின் கடலினை வற்றச் செய்தல் பற்றி பார்க்கலாமா? ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் அபிஷேக பாண்டியன் சொக்கநாத பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக பூஜை செய்கிறத வழக்கமாக வச்சிட்டு இருந்தாரா. இறைவனுக்கு பச்சை கற்பூர நன்னீரால் அபிஷேகம் செய்து கற்பூர சுந்தரேஷா அப்படின்னு துதித்து வணங்கிட்டு வந்தாங்க. இப்படி அபிஷேக பாண்டியன் இறைவனுக்கு பூஜை செய்திடும் அதே சித்ரா பௌர்ணமி இரவு தான் நம்ம இந்திரனும் சிவபூஜை செய்வதை வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் பாண்டிய மன்னன் சிவபூஜை செய்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் இந்திரன் நம்ம சொக்கநாத பெருமானுக்கு பூஜையை முடிச்சுட்டு தேவரோலகம் போக வேண்டியதாக இருந்தது.
ஒரு சமயம் இந்திரன் இது மாதிரி பூஜையை முடிச்சுட்டு தேவருலகம் போனதுக்கப்புறம் வருணன் வந்து இந்திரனை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க இந்திரன்கிட்ட, ஏன் உங்கள் முகம் என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப அப்படி சோர்வாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு இந்திரனும், வருணா, மதுரையில் சொக்கநாத பெருமானுக்கு பூஜை செய்கிறதுல அபிஷேக பாண்டியனால் ரொம்ப தாமதமாகுது, இதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்திரா, அனைத்து லிங்கங்களை காட்டிலும் இந்த சொக்கலிங்கம் தானே சிறந்தது அப்படின்னு வருணன் கேட்குறாங்க. அதை கேட்ட இந்திரன் என்ன சொல்கிறாரு, வருணா, நீ என்ன அப்படி கேட்டுட்டீங்க, என்னை பிடிச்ச பிரம்மஹஸ்தி தோஷம் மட்டும் இல்லை, என் வாகனமான வெள்ளை யானையின் சாபத்தையும் போக்கி அருளியவர் என் இறைவன் சொக்கநாத பெருமான் தானே, அது என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா, என்னை வருத்தி வேதனைக்கு உள்ளாக்கும் பெரும் வயிற்று வலியை சொக்கநாத பெருமான் தீர்த்து வைப்பாரா அப்படின்னு வருணன் கேட்டதுக்கு, பிறவி என்னும் நோயினையே தீர்த்திட வல்லவர் ஈசன் உன் வயிற்று நோயவா தீர்க்க மாட்டாரு, வேணும்னா நீ என்னுடைய இறைவனுடைய சக்தியை சோதிச்சு பாரு, பின் அவருடைய திருவிழாடையில நன்றாக நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வருணனும் இந்திரனிட்ட விடை பெற்றுக்கிட்டு மதுரை சொக்கநாத பெருமானின் திருவிளையாடலை கண்டு அவருடைய வயிற்று நோயினை போக்கிக் கொள்ள முடிவு செஞ்சார். உடனே கடலரசனை கூப்பிட்டு, நீ மதுரை எம்பதியை அழித்துட்டு வா அப்படின்னு ஏவி விடுறார். வருணால் ஏவப்பட்ட பெருங்கடல் குமரி அப்படி பொங்குச்சு. பேரலைகளுடன் பொங்கிய கடல் மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எரிஞ்சுது. அப்புறம் பிரளய காலம்தான் வந்துச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பொங்கி மதுரையை அப்படியே சூழ்ந்து வந்தது. வருணனுடைய சூழ்ச்சியை அறியாத தேவர்கள் வந்து பிரம்மகல்ப காலத்திலையும் கூட அழியாத மதுரை என்பதி இந்த கடல் பொங்கிறதுனால அழிந்து போகுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்படி 5 மனம் கலங்கிய தேவர்கள் மதுரையில் இருக்கிற சோமசுந்தர பெருமானை பணிந்து எப்படியாவது மதுரையை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. தேவர்கள் மட்டும் இல்லை, மதுரையில் வாழற மக்களும் போய், இப்படி கடல் பொங்கி வருதே சொக்கநாத பெருமானே, இதெல்லாம் உங்கள் திருவிளையாடல் தான் காரணமா, இல்லை முற்பிறவியில் நாங்கள் செஞ்ச பாவமா, இப்படி நாங்கள் கலங்கி நிற்கிறோமே, நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. பாண்டிய மன்னனும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நேராக கோயிலுக்கு போய் சொக்கநாத பெருமானை பார்த்து, இறைவா, நாங்கள் எல்லாரும் உன்னுடைய பாதத்தில் அடைக்கலமாக சரணடைஞ்சிருக்கோம், நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. சொக்கநாத பெருமானும் அபிஷேக பாண்டியன் முன்னாடி தோன்றி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத அபிஷேக பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரோட ஜடா மகுடத்தில் இருந்த 4 மேகங்களையும் பார்த்த சிவபெருமான், நீங்கள் விரைந்து போய் மதுரையை அழிக்க வந்து கொண்டிருக்கும் கடலினை வந்து வற்றி விடுமாறு அதனை நன்றாக உறிஞ்சிடுங்க அப்படின்னு ஆணையிடுறாரா. இறைவனின் திருவானைப்படி 4 மேகங்களும் பெரும் முழுக்கமிட்டவாறு போய் பொங்கு மாக்கடல் வற்றுமாறு கடல் நீரினை மேகங்கள் வந்து உறிஞ்சி குடித்தன. கடல் நீர் ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் ஈசனே முழுமுதற் காரண புராதனன்னு தெளிந்து இறைவனுடைய அருளால் மதுரையம்பதி தப்பி பிழைத்தது. இறைவன் சொக்கநாத பெருமானின் பேரருளை, அவரது திருவிளையாடலையும் தேவர்களும் மதுரை வாழ் மக்களும் மன்னன் அபிஷேக பாண்டியனும் இறைவனை வியந்து போற்றி வணங்கிட்டு மன நிம்மதியோட சந்தோஷத்தோட அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.